இது அனுஷ நட்சத்திரத்தின் சுவாரஸ்யமான ரகசியங்கள் பற்றிய ஒரு விரைவான சுருக்கம். ஜோதிடத்துல 17வது நட்சத்திரமான அனுஷம் செவ்வாயின் குணங்களைக் கொண்ட விருச்சிக ராசியில சனி பகவானால் ஆளப்படுது. ஆரம்பத்துல கடுமையான வேதனைகளை கொடுத்து அப்புறம் ஈடு இணையற்ற சாதனைகளை படைக்க வைக்கும் இதோட பயணம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானதுங்க. முதலாவதாக இவங்களோட ஆரம்பகால சவால்களை பார்ப்போம். பொறுமையை குறிக்கிற சனியும் வேகத்தை குறிக்கிற செவ்வாயும் இங்க ஒன்னா சேர்றதால இவங்க சின்ன வயசுலயே நிறைய உடல் மற்றும் மன ரீதியான கஷ்டங்களை சந்திப்பாங்க. ஏன் இவ்வளவு இருண்ட தருணங்கள்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நெருப்புல புடம்போடப்படுற தங்கம் மாதிரி இந்த வழிகள் தான் இவங்களோட பிரம்மாண்டமான எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. ரெண்டாவதாக இவங்களோட அசைக்க முடியாத வெற்றியும் திருப்பமுனையும். வாழ்க்கையில சவால்கள் நிறைந்த காலகட்டமான கேது திசையை தாண்டின பிறகு இவங்களுக்கு வர்ற சுக்கிர திசை மாபெரும் திருப்புமுனையா அமையும். சின்ன வயசுல இவங்க அனுபவிச்ச அடக்குமுறைகளே இவங்கள எந்த அதிகாரத்துக்கும் வளைந்து கொடுக்காத வலிமையான தலைவர்களா மாத்தி அரசுத்துறை மற்றும் தலைமை பதவிகள்ல உச்சத்தை தொட வைக்கும். இறுதியாக இவங்களோட ஆன்மீக ஆழம். சந்திச்ச கஷ்டங்களாலேயே இளமையிலேயே வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்த ஞானிகளா இவங்க மாறிடுவாங்க. காஞ்சி மகா பெரியவர் மாதிரியான உன்னத மகான்கள் பிறந்த நட்சத்திரம் இது. ஊருக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியா இருக்கிற இவங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் ஏன் யார்கிட்டயும் தீர்வு கேட்க முடியாம தனித்து விடப்படுறாங்கன்றது நிஜமாவே சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான முரண்பாடுங்க. சுருக்கமா சொல்லணும்னா அனுஷ நட்சத்திரம்ன்றது கடுமையான சோதனைகளையும் தனிமையையும் கடந்து முடிவில் ஆன்மீகத்திலும் உலக வாழ்க்கையிலும் ஈடு இணையற்ற உச்சத்தை தொடும் ஒரு உன்னத பயணமாகும்.